ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் ஆஞ்சநேயா நமக. ஓம் நரசிம்மனே நமக. ஓம் குலதெய்வம் பால் முனீஸ்வரரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நதிச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் விஷ்ணுமாயா நமக. ஓம் குட்டி சாத்தானே நமக. ஓம் காலபைரவரே நமக. ஓம் ஹரிச்சந்திரனே நமக. ஓம் சிவபெருமானே நமக. ஓம் மகரகாளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகாகாளியே நமக. ஜெய் ஜெய் மகாகோரகாளி. ஜெய் ஜெய் மகாபத்ரகாளி. ஜெய் ஜெய் மகாகாளி. ஓம் குருவே சரணம். ஓம் குருவே துணை. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நதிச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. குருவே சரணம். குருவே துணை. காளி மாதா கி ஜெய். காளி அம்மா தாயே. அம்மா எல்லாருக்கும் துணையாயிருமா தாயே. சரிங்க, வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. பாருங்க, ஜாரு தேங்காய் எண்ணெய் பாட்டிலு ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இந்த ஆயுதத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கினே இருங்க இருங்க இருங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட மொபைல் நம்பர் 9940010430 9841303621 9962624066. இது மூணுமே என்னோட மொபைல் நம்பருங்க. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன், நீங்கள் வந்தாலும் நான் வருவேன். ஓகேவா? சரிங்க, இப்போ வந்து நம்ம பேர் சொல்லியாச்சு, ஃபோன் நம்பர் சொல்லியாச்சு. இப்போ வந்து ரொம்ப முக்கியமான தகவல், பொது பலனை தான் நான் இப்போ சொல்லிட்டு தான் வீடியோக்குள்ளே போவோம். வீட்டுக்கு வீடு மரக்கன்று நட்டு வைங்க, தண்ணியை சிக்கனம் பண்ணுங்க, மாணவ மாணவிகள் நல்லா படிங்க, இருசக்கரத்தில் வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் போடுங்க, குடிப்பழக்கத்துக்கு ஈடாகாதீங்க, குடிப்பழக்கத்தை வந்து வெளியில் வாங்க, பிளாஸ்டிக் பழைய கேரி பேக்கை யூஸ் பண்ணாதீங்க, கேரி பேக்கை அல்லாத யூஸ் பண்ணி சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வச்சுருங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஜாலியாக இருங்க. எந்த கவலையாக இருந்தாலும் சரி, அந்த சிவபெருமான் பார்த்துக்குவாரு, அந்த விஷ்ணு பார்த்துக்குவாரு, அந்த பிரம்மதேவன் பார்த்துக்குவாரு, அந்த சக்தி பார்த்துக்குவாங்க. இந்த 4 பேர்கிட்டே நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள், உங்களோட குறைகளை சொல்லுங்கள், அவங்க பார்த்துக்குவாங்க. புரியுதுங்களா? இந்த 4 பேர் இல்லாமல் இந்த உலகமே இல்லை. இந்த பூமியே படைச்சதே இந்த 4 பேர் தான். எல்லாமே இந்து மதம் பார்த்துக்கோ, இந்து கடவுள்கள் பார்த்துக்குவாங்க. ஓகேவா? ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் 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 ஸ்ரீராம். வெற்றிவேல் வீரவேல். வெற்றிவேல் வீரவேல். வெற்றிவேல் வீரவேல். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். சனாதன வாழ்க, சனாதன வளர்க, சனாதன வாழ்க, சனாதன வாழ்க. சனாதனத்தை அழிக்கும் நினைப்பவர்களை நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்களை அழிப்போம். சனாதனத்தை யாரும் அழிக்க முடியாது. புரியுதா? சனாதனம் தான் உங்களை அழிக்கும். புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. இந்து மதம் வாழ்க, இந்து மதம் வாழ்க, இந்து மதம் வாழ்க. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். தேசிய கீதத்தை பாடுவோம், தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம். தேசிய கீதத்தை பாடுவோம், தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம். தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து. இது எப்பவுமே புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க, அறிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஓகேவா? ஓகே. சரி, இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்குது, பாராட்டுறேன். அப்பளம், கலர் அப்பளம், கலர் அப்பளத்தை பேன் பண்ணியிருக்காங்க, கலர் அப்பளத்துக்கு தடை பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெரிய விஷயம், புரியுதுங்களா? எல்லாம் கலர் கலராக போட்டு அதில் நிறைய கெமிக்கல் ஆகி புற்றுநோய் வருதுன்னு ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய பாருங்கள். அதனால் மக்களே விழிப்புணர்வு எடுங்க. கலர் அப்பளத்தை தயவு செய்து யாரும் சாப்பிடாதீங்க. அப்படி யாரும் விற்றா கூட விற்கக்கூடாதுன்னு நீங்கள் போய் சொல்லுங்கள். புரியுதுங்களா? கலர் கலர் அப்பளத்தை தடை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். தமிழக அரசை நான் பாராட்டுறேன். ஓகேவா? ஓகே. சிறுவாபுரி முருகன் கோயிலில் வந்து கூட்ட நெரிசலில் மாரடைப்பால் ஒரு பக்தர் இறந்துருக்காரு. ரொம்ப ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அவருக்கு தமிழ்நாட்டு சார்பாகவும் இந்த சாமியார் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டத்தில் போகும்போது பாதுகாப்பாக போருங்க, கையில் தண்ணி கிண்ணி எடுத்துகிட்டு போங்க, ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. ஓகேவா? ஒரு பஸ்ஸில் கண்டக்டர் பேகை ஒரு பெண்மணி திருடி இருக்காங்க பாருங்க.
எல்லா வரக்கூடிய ஆட்கள்கிட்ட பர்சையும் பணத்தை அடிக்கிறாங்க. கண்ட்ராக்டர் பைய அடிக்கிறாங்க பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. தப்பான காரியம் பண்ணுறாங்க பாருங்க. அந்த பெண்மணியை பிடிச்சி ஹேண்டர் பண்ணியிருக்காங்க போலீஸில். அவங்களுக்கெல்லாம் தக்க நடவடிக்கை எடுத்து கொடுங்க. யாரையும் நம்ப முடியலங்க. புரியுதுங்களா? கண்ட்ராக்டர் பேக்கே திருடு போகுதுன்னா நம்மள மாதிரி பேக்கெலாம் எப்படி திருடு போகும்? ஒரு பெண் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. அதே போல் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நான் தேங்காய் ஒடிக்கிறதுக்கு 100 ரூபாய் வாங்கியிருக்காங்க பாருங்க. ஒரு அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரு 100 ரூபாய் வாங்கியிருந்தா கூட சரி பரவாயில்ல, நம்ம கொடுத்துடலாம். தேங்காய் ஒடிக்கிறதுக்கு 100 ரூபாய் வாங்கியிருக்காங்க. ஒரு அம்மா யூடியூப்பில் லைவாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து தேங்காய் ஒடிக்கிறதுக்கு திருச்செந்தூரில் 100 ரூபா கேட்குறாங்கன்னு. தயவுசெய்து சொல்கிறேன், இந்து அறநிலைத்துறை இது என்னன்னு பார்த்து கண்டுபிடிங்க. இது யாரோ சில பேர் சமூக விரோதிக இந்த மாதிரி காரியம் பண்ணி கோயில் புனிதத்தை கெடுக்கிறாங்க. அது என்னன்றது தக்க நடவடிக்கை காவல்துறை எடுக்கும். கவலைப்படாதீங்க, காவல்துறை கண்டிப்பாக செய்வாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன பாடல் ஒன்று பாடிக்கலாம். இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பு உலகு சொல்லும் நாள் வரும்போது அங்கு சிரிப்பவர் யார், அழுவது யார் தெரியும் அப்போது. புரியுதுங்களா? யார் சிரிச்சாலும் கவலைப்படாதீங்க. நல்ல தீர்ப்பு வரும்போது யார் சிரிப்பாங்க, யார் அழுவாங்கன்றது அந்த சிவபெருமான் முடிவு பண்ணுவார், அந்த பிரம்மதேவன் முடிவு பண்ணுவார், அந்த விஷ்ணு முடிவு பண்ணுவார், அந்த காளி மாதா கி ஜெய் தாய் முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, ஜாலியாக இருங்க. எல்லாமே கடவுள் மேலே பாரத்தை போடுங்க. இந்து மத கடவுள் மேலே பாரத்தை போடுங்க. வெற்றி மேல் வெற்றி, வெற்றி நிச்சயம். இந்து மதம் வாழ்க, இந்து மதம் வளர்க. இந்து மதத்தை எவன் ஒருத்தன் பிறக்கிறானோ அவனுக்கு வந்து ஆயுள் பலம் அதிகம். இந்து மதத்தில் எவன் பிறக்கிறானோ அவனுக்கு வந்து வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களை வரும். இந்து மதம் புனிதமானது. புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. இந்து மதமே உயர்ந்தது. இந்து மதத்தை பரப்புவோம், இந்து மதத்தை உயர்த்தி பிடிப்போம். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்போ வந்து ஆன்மீகத்தில் எல்லாருமே ஒவ்வொரு பிரிவாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆன்மீகத்தில் ஒவ்வொன்று கடைபிடிப்பாங்க. கைரேகை பார்க்குறாங்க, நான் கால் ரேகை பார்க்குறாங்க, ஜோசியம் பார்க்குறாங்க, கிளி ஜோசியம், ஜாதகம் பார்க்குறாங்க, மாந்திரிகம் பார்க்குறாங்க, தாந்திரிகம் பார்க்குறாங்க. புரியுதுங்களா? வருபவர்களுக்கு அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தை கையில் எடுத்து ஆன்மீக ரீதியாக வர பக்தர்களுக்கு எல்லாமே நல்லா செய்கிறாங்க. புரியுதுங்களா? அதை பற்றி நம்ம ஒன்றும் குறை சொல்ல தேவையில்லை. அவங்கவுங்களுக்கு கடவுள் என்ன சக்தி கொடுத்துருக்காரோ, என்ன ஆற்றலை கொடுத்துருக்காரோ, என்ன அவங்களுக்கு தலையெழுத்து கொடுத்துருக்காரோ அந்த ஆன்மீக ரீதியாக மக்களுக்கு நன்மை செஞ்சால் நமக்கு சந்தோஷம்தான். புரியுதுங்களா? இப்போ நான் கூட இருக்கிறேன், என்னோட வழிபாடு அகோரிகள் வழிபாடு. என்னோட குருநாதர் அகோரிகள் தான். எனக்கு அகோரிகள் தான் ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா? அவங்களோட வழிபாடை நான் நேசிக்கிறேன், அவங்க வழிபாடை நான் சுவாசிக்கிறேன், அவங்க வழிபாட்டில் தான் நான் போகிறேன். எனக்கு எப்பவுமே அகோரிகள் வழிபாடு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு எல்லா விஷயமும் புனிதமாக பண்ணுறாங்க. அந்த புனிதம் தான் எனக்கு பிடிச்சிருக்குது. அதனால தான் அகோரிகள் வழிபாடு எனக்கு ஒரு பாதை. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பாதை. சரி, என்ன சாமி சொல்ல வரீங்க? எல்லாருக்கும் ஒரு பாதைன்றீங்க, அப்போ என்னதான் சப்ஜெக்ட் அதை சொல்ல வரீங்க நீங்கள் கேட்கலாம். தேங்காய் எண்ணெய் பாட்டில் பாருங்கள், ஜாரை பாருங்க. இப்போ நான் சொல்றது என்னன்னா, புதையலுக்குன்னு ஒரு தனியா ஆன்மீகத்தில் சாமியாருங்க ஆன்மீகன்ற பேர்ல புதையலுக்குன்னு ஒரு தனி ரூட் எடுக்கிறாங்க. சரி, ரைட், ஓகே. புதையல் இருக்கா இல்லையா? புதையல் என்பது உண்மையா இல்லையா? புதையல் என்பது உண்மைதான். ஏன்னா அந்த காலத்தில் ராஜராஜ சோழர் மாமன்னர் எல்லாம் ஆண்ட காலத்துலலாம் பொற்காசு தான். அப்போ பொற்காசு இருக்கும் போது அங்கே எல்லாமே அப்படி தான் இருந்தது. வாழும் போதும் சரி, சாகும் போதும் சரி, எல்லாருமே அந்த பொற்காசில் தான் படையெடுத்து வந்தாங்க. நிறைய அழிச்சிட்டாங்க. அதில் வந்து பூமியில் வந்து பொற்காசை வந்து நிறைய வந்து புதஞ்சிருக்கும், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி முன்னோர்கள் எவ்வளோ பேர்லாம் வந்து அப்போ அந்த காலத்துலலாம் வாழும்போது அதை சேர்த்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் மண்ணோட மண்ணாக பூமியில் தான் புதஞ்சிருக்கும். எல்லாமே பூமியில் தான் புதஞ்சிருக்கும். எல்லாம் தரமட்டமாக ஆயிடுச்சு இல்லை.
அப்போ அதுக்கப்புறம் தான் உனக்கு நம்ம எல்லாம் வந்து உலகத்தில் எல்லாமே தோன்றுனாங்க. அதுக்கப்புறம் வந்து வாழடி வாழியாக எல்லாம் வந்தாங்க. அப்படி இருக்கும்போது புதையல் என்பது உண்மை. ஏன்னா கவர்மெண்ட்டை நிறைய இடத்துல புதையல்லாம் எடுக்கிறாங்க. நிறைய பேர் வீட்டில் தோண்டும் போதும் புதையலும் கிடச்சிருக்கு. சாமானிய மக்கள் நம்மள மாதிரி மக்களுக்கு புதையல் கிடச்சிக்குது. கவர்மெண்ட்டும் புதையல் எடுக்கிறாங்க. ஏன் கீழடி அகழ்வார் அதில் கூட பார்த்தீங்கன்னா உனக்கு நல்ல நல்ல பொருள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்குது. நிறைய பானைங்க நல்ல நல்ல பொருட்கள்லாம் கிடைக்குது. அதுவும் ஒரு வகையான புதையல் தான். காசு பணம் வைரம் வைடூரி தான் புதையல் கிடையாது. அதுவும் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான். அதுவும் புதையல் தான். அதுவும் புதையல் என்பது மண்ணுக்குள்ளே இருக்குது தான் புதையல். புதையல் என்பது உண்மை. அது இல்லை நம்ம மறுக்க முடியாது. சரி, இப்போ இந்த புதையல் இருக்குதுன்றீங்களா? இப்போ வந்து இந்த புதையலை எடுக்கிறதுக்குன்னு சில கும்பலுங்க சாமியார் வேஷம் போட்டுக்கின்னு புதையலுக்குன்னு ஏமாத்துறாங்க. இதுதான் உண்மை, முக்கியமான சப்ஜெக்ட். புதையல் இருக்கிறது உண்மை, நான் அதை மறுக்கல. ஆனா அந்த புதையலை எடுக்கிறேன்னு சொல்லி இதுக்குன்னே ஒரு ரூட்டை போட்டு நாங்கள் புதையல் மட்டும்தான் எடுப்போம், வேற எந்த காரியமும் பண்ண மாட்டோம், நீங்க என்னை கூப்பிடுங்க, நான் புதையல் இருக்கிற நான் சொல்றேன், அதை நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்லி சில போலியான சாமியாருங்க மந்திரம் பண்றேன் தந்திரம் பண்றேன்னு சொல்லி பொதுமக்கள் கிட்ட பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறானுங்க, பல ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறானுங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க பொதுமக்களே. விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்க புரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. புரியுதா? புதையல் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி போலி சாமியாருங்க நிறைய பேர் பணத்தை சம்பாதிக்கிறாங்க. நீங்க புதையல முதல்ல உங்களால நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. புதையல் எடுத்தீங்கன்னா முதல்ல அது உங்களுக்கு சொந்தமா? புதையல்ன்றது உங்களுக்கு சொந்தமா? கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். மண்ணில் கிடைக்கிற எந்த பொருளும், பழமையான பொருள் எந்த பொருள் கிடைச்சாலும், மண்ணில் எந்த பொருள் கிடைச்சாலும் அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். அது நமக்கு சொந்தம் கிடையாது. புரியுதுங்களா? நிறைய பேர் அந்த மாதிரி மாட்டியிருக்கலாம், ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காங்க, அவங்களுக்கு ஃபைன்லாம் கட்டியிருக்காங்க. புரியுதுங்களா? புதையல் என்பது நமக்கு சொந்தம் அல்ல, அது கவர்மெண்ட்டுக்கு தான், அரசுக்கு தான் சொந்தமானது, நமக்கு சொந்தம் அல்ல. புரியுதா? இதை முதல்ல நல்லா தெளிவா சாமானிய மக்கள் புரிஞ்சுக்குங்க. புரியுதா? நீங்க புதையல் எடுக்கிறேன்னு சொல்லி போலி சாமியார்கிட்ட போய் பணத்தை வாங்கினு அந்த புதையல் எடுத்தாலோ இல்லை எடுக்காம ஏமாத்தினாலோ அது மிகப்பெரிய குற்றம். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை வந்து ஒரு பெரிய கும்பலை பணத்துக்காக ஆசைப்பட்டு புதையல் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு டீமே நிறைய இடத்துல செயல்படுறாங்க, காசை நிறைய சம்பாதிக்கிறாங்க. புரியுதுங்களா? உங்க நிலத்துல புதையல் இருக்குது, உங்க வீட்டில் புதையல் இருக்குது, உங்களுடைய ரூமுக்குள்ளே புதையல் இருக்குது. இது எனக்கு தெரியும், ஞான டிஸ்ட்ரிக்ட்ல தெரிஞ்சுது. இதெல்லாம் என்ன ஏமாத்துற கதை? புதையல் உங்களால எடுக்க முடியுமா? அந்த காலத்துல புதையலை எடுத்தவங்கெல்லாம் மிகப்பெரிய மகான்கள், ஞானம் பெற்றவங்க, மகான்கள், சித்தர்கள். அவங்க வந்து புதையலை எடுத்தான்னு சொன்னா நம்பலாம். தெய்வத்துக்கே உட்பட்டவங்க, தெய்வத்தை கண்ணால பார்த்து காட்சி தெய்வமே கொடுத்தது. இப்ப யாருன்னா அந்த மாதிரி இருக்காங்களா புதையல் எடுக்கிறதுக்கு? நீங்களே சொல்லுங்க. மக்களே விழிப்புணர்வோடு இருங்க. விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். புதையல் என்பது சொல்லி நிறைய பேர் ஏமாத்துறாங்க. போலி சாமியாருங்க நிறைய பேர் ஏமாத்துறாங்க. புதையல்னு ஒரு பூஜை பண்ணோம், 2 பூஜை பண்ணோம், 3 அமாவாசைக்கு பண்ணோம், 1 பௌர்ணமிக்கு பண்ணோம், அப்படி சொல்லி பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு பல லட்சம் ரூபாய் ஏமாத்துறாங்க. ஏங்க நான் கேட்குறேன், அந்த காலத்தில் புதையல் என்பது செம்பு, வெண்கலம், பித்தளை இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் ஒரு சில இடத்துல அது இருக்கும். முக்காவாசி இடத்துல பானையில தான் அந்த புதையல் கிடைக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு கலச சொம்புல அந்த மாதிரி இருக்கும் கண்டி. நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்காது. எல்லாமே பானையில தான், மண்பானையில தான் புதையல் நிறைய இடத்துல கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? இப்ப இருக்கிற இந்த போலி சாமியாருங்க என்ன பண்றான்னு கேட்டா, வெண்கலத்துல இருக்குது, செம்புல இருக்குது, பித்தளை இருக்குது, எனக்கு வந்து ஞான டிஸ்ட்ரிக்ட்ல ஒளி தெரியுது, உங்க வீட்டுக்குள்ள ஒளி தெரியுது, உங்க நிலத்துக்குள்ள ஒளி தெரியுது, இங்க வந்து புதையல் இருக்குது, நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு முதல்ல உங்க கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை பல லட்சம் ரூபாய் உங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. அப்புறம் பூஜை பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்திட்டு கடைசியா உங்க கண்ணை கட்டிட்டு அவங்க ஓடிடுறாங்க. யாராவது எங்கேயாவது புதையலை உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. எனக்கு சில பொருட்கள்லாம் இருக்குது, அந்த பொருளை வந்து இந்த பூமியில போட்டா அந்த புதையல் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் சொல்லி சில பொருட்களை போட்டா தெரியுன்றாங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு?
எப்படிங்க புதையல் இருக்கிற இடம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏங்க, எல்லாத்துக்குமே ஒரு பிராப்தம் வேணுங்க. கடவுளுடைய அருள் வேணும், கடவுளுடைய சித்தம் வேணும், கடவுளுடைய கண் பார்வை நமக்கு வேணும். முதல்ல நீ புதையல் எடுக்கணும்னா நீ சக்தி உள்ளவனா இருக்கணும். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. புதையல் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் புதையல் எடுக்கிறேன்னு சொல்லி போலி சாமியாருக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க காசை சம்பாதிக்கிறதுக்குன்னு. மக்களே ரொம்ப விழிப்புணர்வோட இருங்க. அதாவது உங்க வீட்டில் புதையல் இருக்குதுன்னா கடவுள் உங்களுக்கே காட்டி கொடுத்துருவாருங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு எந்த சாமியாரும் தேவை கிடையாது, எந்த பூஜையும் தேவை கிடையாது, எந்த புனஸ்காரமும் தேவை கிடையாது, எந்த பணமும் தேவை கிடையாது. யார்கிட்ட நீ ஏமாறணும்னு அவசியமே கிடையாது. உங்க வீட்டில் புதையல் இருக்குதுன்னா, உங்க நிலத்துல புதையல் இருக்குதுன்னா, இல்ல உங்க மற்ற இடத்துலயே உங்க சொந்தமான இடத்துல புதையல் இருக்குதுன்னா, உங்களுடைய வீட்டு ஓனருக்கே கடவுளே அந்த புதையல் இருக்கிறத காட்டி கொடுத்துருவாரு. இதுக்கு நீங்க யார்கிட்டயும் போகணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அது உங்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பா கிடைக்கும். புரியுதுங்களா? அதுக்கு உண்மையாலுமே சொல்ற புதையல் கிடைக்கணும்னா உங்களுடைய கடவுளுடைய கண் பார்வை உங்களுக்கு இருக்கணும், கடவுளுடைய அருள் இருக்கணும். நிறைய பேருக்கு எந்த சாமியார்கிட்டே போகாத, எங்கேயுமே போகாத, தான் வீட்டில் வேற எதுக்காக தோண்டுவாங்க. ஆனா புதையல் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கு? அதான் கடவுளுடைய அருள், அந்த சிவபெருமான், அந்த விஷ்ணு, அந்த பிரம்மதேவன், அந்த சக்தியோட அருள். புரியுதுங்களா? நீங்க யார்கிட்ட போய் புதையல் இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்க வீட்டுக்கு சொந்தமான ஹவுஸ் ஓனரு உங்களுக்கு புதையல் இருக்கிற இடம் கடவுள் உங்களை காட்டி கொடுப்பாரு. ஒரு சொப்பனத்து மூலியமா உங்களை காட்டி கொடுப்பாரு. இல்ல ஏதாவது ஒரு அறிகுறியை கொடுத்து உங்க வீட்டுக்குள்ளே புதையல் இருக்குது, உங்க நிலத்திலே புதையல் இருக்குதுன்னு சொல்லி கடவுள் உங்களுக்கே காட்டி கொடுப்பாரு. நீங்க யாரையும் தேடி போகணும்னு அவசியமே கிடையாது. பேராசையில போகாதீங்க, அது பெரும் நஷ்டம். புரியுதுங்களா? பேராசையில என்னைக்குமே போகாதீங்க, அது பெரும் நஷ்டம். ஆகையால புதையல் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரையும் நம்பாதீங்க. நிறைய பேர் பூஜை பண்ற, அதை பண்ற, இதை பண்றன்னு சொல்லிட்டு காசை வாங்கி ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அப்புறம் அங்க கேட்டா புதையல் இல்ல, நான் பூஜை பண்ணது வேற மாதிரி பண்ணணும், இன்னொரு முறை பண்ணா புதையல் கிடைக்கும், இந்த இடத்துல இல்ல வேற ஒரு இடத்துல இருக்குது, சும்மானா உங்களை ஏமாத்துறாங்களே, கட்டுக்கதை கட்டுறாங்க. எவ்வளவு மாற்றம் வரும் தெரியுமா? புதையல் இருக்குதுன்னா, ஒரு வீட்டில் மண்ணுக்குள்ள புதையல் இருக்குதுன்னா, ஒரு நிலத்துல சொந்தமான இடத்துல புதையல் இருக்குதுன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். நிறைய மாற்றத்தை கடவுள் கொடுப்பாரு. அந்த இடத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புதையல் இருக்குதுன்னா அந்த வீடே ஒரு மாற்றமா இருக்கும். தெய்வீக சக்தி இருக்கும் அந்த இடத்துல, அந்த நிலத்துல தெய்வீக சக்தி இருக்கும். புதையல்னா சும்மா கிடையாது. தங்கம், வைரம், வைடூரியம், மகாலட்சுமி, விஷ்ணு, பிரம்மதேவன், சிவன், சக்தி. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கே காட்டி கொடுக்கும். அந்த புதையல் இருக்குதுன்னா உங்க ஹவுஸ் ஓனர் உங்களுக்கே, இடத்துக்கு சொந்தமான உங்களுக்கே அதை கண்டிப்பா காட்டி கொடுக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்க மிருகம் வளர்த்தா கூட அந்த மிருகத்து மூலியமா கூட அந்த புதையல் இருக்கிறத காட்டி கொடுக்கும். ஒரு பறவை வளர்த்தா கூட அந்த பறவை மூலியமா உங்களுக்கு அந்த இடத்துல காட்டி கொடுக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு அறிவு தென்பட்டு அந்த இடத்துல உங்களை தோண்ட வைக்கும். தோண்ட வச்சு நீங்க தோண்டியே அந்த புதையலை எடுக்கலாம். அது கடவுளோட பிராப்தம் இருக்கணும். அந்த இடத்துல உண்மையிலே புதையல் இருந்தால் அது கண்டிப்பா நடக்கும். இதுக்குன்னே ஒரு துறை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்குன்னே ஒரு வழியை கொண்டு போச்சு. நாங்கள் புதையல் மட்டும்தான் எடுப்போம், வேற எதுவும் எடுக்க மாட்டோம். சில போலி சாமியார்லாம் சொல்றாங்க இந்த நாட்டில், போலி சாமியாருங்க தான், நாங்கள் புதையலை மட்டும்தான் எடுப்போம், வேற எந்த நன்மை காரியமும் பண்ண மாட்டோம் யாருக்காகவும். எங்களோட பாதையை புதையல் எடுக்கிறது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. சரி, புதையல் எடுத்து கொடுத்துக்கிறீங்களா? யாருக்காவது சொல்லுங்க வெளியில. நான் இவங்களுக்கு புதையல் எடுத்து கொடுத்தேன்னு பகிரங்கமா யாருன்னா சொல்லுங்க, உடனே உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவாங்க. நீ எப்போ புதையல் எடுத்த, அந்த புதையலை என்ன பண்ண, ஏன் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி உன்னை செக்ஷன் போட்டு உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. யாரை ஏமாத்துறீங்க? இந்த உலகத்தை ஏமாத்தாதீங்க, இந்த ஊரை ஏமாத்தாதீங்க, பொதுமக்களை ஏமாத்தாதீங்க. அவங்க மேலாம் தப்பு இல்லைங்க, அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. அவன் ஏமாத்துறதுக்குன்னே போலி சாமியார் வந்திருக்கானுங்க. ஆனா மக்கள் தான் ஏமாந்து போறாங்க. போலி சாமியார் கிட்ட தான் தேடின்னு போறாங்களே கண்டி உண்மையாலுமே இருக்கிற சாமியார் கிட்ட யாருமே போறது கிடையாது. ஆடு எப்பவுமே கசாப்புக்காரனை தான் நம்பும். எவன் வெட்டி கறி ஆக்குறானோ அந்த கசாப்புக்காரன் தான் ஆடு போய் தலையை கொடுக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பொதுமக்கள்.
எவன் போலியான இருக்கிறானோ, எவன் ஊரை ஏமாத்துறானோ, எவன் பணத்தை கொள்ளடிக்கிறானோ அந்த சாமியார்கிட்ட தான் போய் விழுந்து காலில் விழுவாங்க. விழுந்து எனக்கு இப்படி பண்ணி கொடுங்க சாமி, அப்படி பண்ணி கொடுங்க. அவன் கரெக்டாக பார்க்குறான், நீ சொல்றதை கண்டுபிடிச்சி அப்படியே காசை வாங்கிடுறான். அதை பண்ணியே கொடுக்க மாட்டான். அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அதுலேருந்து தப்பிக்கத்தை பார்ப்பான். இப்படிதான் எல்லாமே இருக்காங்க. புதையல்னு சொல்லி நிறைய பேர் பணத்தை வெளியில அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. நிறைய பணத்தை விட்டுருக்காங்க, வெளில சொல்ல மாட்டேன்றாங்க. சொன்னா பிரச்சனை வரன்றதுனால பொதுமக்கள் நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றாங்க. நிறைய பேர் ஏமாந்து இருக்காங்க. புதையல் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் சாமியார்கிட்ட காசை கொடுத்து ஏமாந்து இருக்காங்க. பொதுமக்களே விழிப்புணர்வோடு இருங்க. உங்களுக்கு புதையல் இருக்குதுன்னா கடவுள் உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பாரு. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. உங்க வீட்டில் இருக்கிற புதையல் உங்களை விட்டு எங்கேயும் போகாது. உங்க நிலத்துல உள்ள புதையல் உங்களை விட்டு எங்கேயுமே போகாது. நீங்க தோண்டும் போதும் சரி, ஒரு வீடு கட்டும் போது ஏதாவது ஒரு ரூபத்தில் கடவுள் உங்களை தோண்ட வைப்பாரு. ஏன்னா அந்த புதையல் உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காக கடவுளே உங்களுக்கு அதை செய்வாரு. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க தப்பான முறையில் போலீஸ் சாமியார்கிட்ட போய் எங்க புதையல் இருக்குது நீங்க எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை வீண் பண்ணாதீங்க, உங்க பணத்தை வீண் பண்ணாதீங்க. விழிப்புணர்வோடு இருங்க. விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். புரியுதுங்களா? ஆகையால பொதுமக்களே ரொம்ப கவனமா இருங்க. புதையல் சொல்லிட்டு எங்கேயோ பணத்தை கொடுத்து ஏமாத்தாதீங்க. நிறைய போலீஸ் சாமியார் இருக்காங்க, அவங்க மூலியமா தான் புதையல் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்துங்களை பொதுமக்கள் கிட்ட இருந்து அவங்க அபகரிக்கிறாங்க. புதையல் இருக்குதா விட்டுடுங்க, அது கடவுள் உங்களை காட்டி கொடுப்பாரு. நீங்களே தோண்டுங்க, கடவுள் உங்களுக்கே கொடுப்பாரு. எல்லாமே கடவுளே செய்வாரு. இல்லையா அது அரசுக்கு சொந்தமானதா, அரசே கொண்டு போயிடும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா புதையல் என்ற பேர்ல ஏமாத்துற கும்பல் நிறைய அதிகமா இருக்குது. மக்களே விழிப்புணர்வோடு இருங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் பல தகவலை நான் சொல்றேன். உங்களிருந்து விடைபெறுவதில் ஸ்ரீ அகோரி நாம செல்வம் பாபா குருஜி சாமியார். பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க இருங்க இருங்க. ஓகேவா? சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஓகே, பாய். ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். இந்து மதம் வாழ்க, இந்து மதம் வாழ்க, சனாதனம் வாழ்க. தமிழை வளர்ப்போம், தேசிய கீதத்தை பாடுவோம், வந்தே மாதரத்தை பாடுவோம், பாடிக்கொண்டே இருப்போம். வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.